தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, அதிமுக சார்பாக மகளிர் தின விழா சென்னை ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டம் ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது அதிமுகவினுடைய மகளிர் அணி சார்பாக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி உள்ளிட்டவருடைய ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே அதிமுக சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் என்பது பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையிலேயே இந்த ஆண்டும் இந்த மகளிர் தின விழா என்பது கொண்டாட்டங்கள் அதிமுக அலுவலகத்தில் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில அவருக்கான வரவேற்பு உற்சாகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தினம் இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது பல்வேறு முக்கிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான ஒரு பாடலை, ஒரு விழிப்புணர்வு பாடலை, அதற்கான குறுந்தகட்டினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தினம் வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு ஹேஷ்டாக் கையெழுத்து இயக்கத்தையும் அவர் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கேக் வெட்டிங் இருக்கக்கூடிய மகளிருக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலை இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழகத்திற்கு அளித்த பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கு அவர் அளித்த பல்வேறு திட்டங்கள், செயல்பாடுகள் தொடர்பாக மக்களிடம் எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில பல்வேறு விழிப்புணர்வுகளை அதிமுக மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தின் போதும் அது தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் குறுந்தகடு, விழிப்புணர்வு பாடலுக்கான குறுந்தகடு வெளியிடுவது, அதே போன்று பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஹேஷ்டாக் கையெழுத்து இயக்கத்தை வெளியிடுவது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி சிவா. மகளிருக்கு தெரிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மகளிருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 15 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி புரிந்தார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்மணி. அவர்கள் பெண்மணியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த 15 ஆண்டு காலம் தமிழக ஆட்சி காலத்திலே பெண்கள் ஏற்றம் பெற, பெண்கள் முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி அதனால் பெண்கள் ஏற்றம் பெற்றார்கள். தமிழகத்திலேயே இதயம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெண்மணிதான் பெண் முதலமைச்சராக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த சாதனை புரிந்தார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெருமையோடு போற்றக்கூடியவர்கள். இன்றைக்கு பழங்காலத்தில் கூட பெண்களின் பெருமையை போற்றுகின்ற விதமாக நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயர்களைத்தான் சூட்டப்பட்டது. கங்கா, யமுனா, கோதாவரி, காவிரி என்று நதிகளுக்கெல்லாம் பழங்காலத்திலேயே பெயர் சூட்டப்பட்டு பெண்களை பெருமைப்படுத்திய நாடு இந்திய திருநாடு.
அதற்கு தமிழகம் எப்பொழுதுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி பெருமைக்குரியவர்களாக போற்றப்பட்டவர்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பணிக்கு செல்லுகின்ற மகளிருக்கு மானிய விலையில் அம்மா இந்து சக்கர வாகனம் அம்மாவுடைய அரசாங்கம் தான் வழங்கப்பட்டது. அதே போல அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்ற சூழ்நிலை அறிந்து மாண்பு அம்மா அவர்கள் திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்க ஒரு பவுன். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, அதே போல கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையின் மூலமாக அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகளை கொடுத்து கிராம பொருளாதாரம் சீரும் சிறப்பாக வளர்ந்தது. குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான விடுதிகள் கொடுக்கப்பட்டது. அதே போல மகளிர் சுயஉதவி குழு அதிகமாக உருவாக்கி அதிகமான நிதி கொடுத்து மகளிர் சொந்த காலிலே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மகளிர் சுயஉதவி குழுவை தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை அம்மாவை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் கைபேசி செயல், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. அவர் ஒரு பெண்மணி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தது. இன்றைய தினம் சிறுமை முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அறவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயலற்ற அரசாங்கம் என்று தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கின்றது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற இயக்கம் என்பதை ஆட்சி இருந்த காலத்திலே நாங்கள் சாதித்து காட்டிருக்கின்றோம். மீண்டும் 2026 பெண்களுடைய பேராதரோடு மீண்டும் தமிழகத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசு அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, மிகச் சிறப்பாக எழுச்சியாக சர்வதேச மகளிர் தின விழாவை கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு அக்கா வளர்மதி அவர்களுக்கும், அவருக்கு துணையாக நின்ற அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.